1 சாமுவேல் 16:13 நான் வாசிக்கிறேன். அதில் சொல்லப்பட்டிருக்குது, அப்போது சாமுவேல் தைல குப்பி எடுத்து அவன் சகோதரன் நடுவில் அபிஷேகம் பண்ணினான். அந்த நாள் முதல் கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கினார். ஆமென். இன்னைக்கு உங்க மேல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கணும். உங்களுக்கு தராரு, உனக்கு தந்து அவங்கள உன் நிமித்தம் தேவன் வாழ வைக்கலான்னு விரும்புறாரு. தெரியுமா? 1 சாமுவேல் 1 அதிகாரத்தில் பார்த்தா அபிமெலேக்கிட்ட போய் மாட்டிக்கிறாங்க. அவங்க மனைவியும் மாட்டிக்குது. 1 சாமுவேல் அதிகாரத்தில் சொல்லப்பட்டுக்குது. 30ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா மனைவி, அவங்க தாவீது மனைவியும் பிடிச்சுன்னு போறாங்க. ஆனா அந்த இடத்துல தாவீது எல்லாம் அந்த ஊரே சேர்ந்து கல்லால் அடிச்சு ரொம்ப துக்கப்படுத்துறாங்க. தேவனால் அவரு திடத்தை பெறார், பலத்தை பெறாரு. அவ்வளவு துக்கத்திலையும் கண்ணீர்லயும் வேதனையிலையும் தேவனே அந்த கொண்டு போனவங்கள திருப்பி நான் மீட்டு கொள்ளணும்னு கேட்கிறாரு. அபிமெலேக்கு கொண்டு போன அத்தனை எனக்கு திருப்பி தருவியான்றாரு. இப்ப தேவன் அதே போல தாவீது ஜெபத்தை கேட்டு திருப்பி தராரு. உங்களுக்கு கொடுத்தான், யுத்தத்துக்கு வராதவங்களுக்கு கொடுத்தான். அதனால்தான் தேவன் அவனை ஆடு மேய்த்தவன அரசனா மாத்தினாரு. அப்ப உங்க வாழ்க்கையை கூட உயர்வான இடத்துக்குள்ள கொண்டு போனோமா, அதுதான் அபிஷேகம். ஆமென். ஆமென் சொல்லுங்களா? அபிஷேகன்றது கத்தி நான் பெற்றுக்கொண்டதை நீயும் பாருன்னு சொல்றது அல்ல. ஒடுக்கப்பட்டவங்களுக்கு, கடன் பட்டவங்களுக்கு முறுமுறுத்து வாழ்வாங்க. இந்த வியாதி வந்திருக்குது, ஆண்டவர் எங்கன்னு இன்னைக்கு எத்தனை பேர் முறுமுறுப்பாங்க. அவங்களுக்குலாம் ஆண்டவரை பத்தி சொல்றீங்களா? எங்க அப்பா உயிரோட இருக்கிறாரு, நீ முறுமுறுக்காதுன்னு சொல்றீங்களா? அதுதான் அபிஷேகம். ஆமென். ஆமென் சொல்லுங்க. தாவீதுக்கு வைத்த அபிஷேகம் அதுதான். 1 சாமுவேல் 2 ராஜாக்கள், டக்குன்னு 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம், டக்குன்னு ஜெபம் பண்றதுக்கு 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் அங்க சொல்லப்பட்டிருக்குது. 10ஆம் அதிகாரத்தில் 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரத்தில் 10:30 கர்த்தர் யெகோவை நோக்கி, என் பார்வைக்கு செம்மையானதை செய்து நீ நன்மையா செய்து என் இருதயத்தில் இருந்தபடியெல்லாம் ஆகாப்பு குடும்பத்துக்கு செய்தபடி. ஃபர்ஸ்ட் தேவனுடைய இருதயத்தில் இருந்தத தாவீது நிறைவேற்றினாரு. இங்க யெகோன்ற ஒரு போலீஸ் அதிகாரி சேவகர் நிறைவேற்றினாரு. ஆமென் சொல்லுங்க. அவருக்கு இந்த சோத்திரம். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா 3 தைல குப்பி எடுத்து அவன் தலை மேல வாத்து இஸ்ரவேல் மேல அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினாரு. ஆமென். அல்லேலூயா. ஊழியக்காரர்களுக்கு விரோதமா, எலியாக்கு விரோதமா எத்தனையோ காரியங்கள் இந்த ஆகாப் குடும்பம் செய்தாங்க. மந்திரம் பண்ணாங்க, சூனியம் பண்ணாங்க, விக்கிரங்களை வச்சு, மந்திரத்தை வச்சு, சூனியத்தை வச்சு, ஜாதகத்தை வச்சு, ஜோசியத்தை வச்சு, பாகால் தெய்வங்களை வச்சு எத்தனையோ ஊழியக்காரங்களுக்கு விரோதமா எதிர்த்து நின்னாங்க. ஆமென். ஆனா யெகோவா மேல கொடுக்கப்பட்ட அந்த அபிஷேகம், அந்த ஆவியானவருடைய வல்லமை, எல்லா மாந்திரிகத்தின் காரியங்கள், சூனியத்தின் காரியங்கள், ஜோசியம், பாரம்பரியம், சடங்கு, மனுஷனால செய்யற காரியங்கள் எல்லாத்தையும் வெட்டி போட வச்சாரு. எல்லாத்தையும் எரிச்சு போட வச்சாரு, எரிச்சாரு. அது மலை ஜல கலைஞ இடமா ஆச்சு. நாங்க எதிர்பட்டது அதுக்குதான் அபிஷேகம். அபிஷேகன்றது அந்தந்த மனுஷன் சொல்லும் போது அவங்களுக்கு ஏத்த போல நடக்கிறது இல்ல. அபிஷேகம் அந்த இடத்துல எலியாவின் தேவனை காட்டும், எலிசாவின் தேவனை காட்டும். அதுதான் அபிஷேகம். ஆமென். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? யார் யாருக்கு அந்த அபிஷேகம் வேணும்?
அபிஷேகம் பேசுறது இல்ல, ஆவியில பேசுறது இல்ல, ஆவியில வைரேகமா இருக்கணும். அதுதான் அபிஷேகம். ஆமென் ஆமென் சொல்லுங்களா? ஆமா ஸ்தோத்திரம். 2 நாளாகும் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இங்க சொல்லப்பட்டிருக்குது. 15 இந்த ஸ்தலத்தில் செய்யப்படுகிற ஜெபத்துக்கு என் கண்கள் திறந்திருக்கிறது, என் செவி கவனிக்கிறது, என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கு இருக்கிறபடினால் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தி என் கண்களோ என் இருதயமோ என்னால இருக்கும். ஆமென். ஏன் சாலமன் தேவனை துதிச்சாரு? ஏன் சாலமன் ஜபத்துக்குன்னு பல பேரை எழுப்புனாரு? ஆமென். இங்க 2 நாளாக 7:1 சாலமன் ஜபம் பண்ணி முடிக்கும் போது அக்னி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலி மற்ற பலிய பட்சித்தது. சாலமன் தாவீது இவங்க நாட்கள்ல தேவனை துதிக்கிறதுக்கு ஆட்களை எழுப்புனாங்க. நீங்க 1 4 22 23 28 வரைக்கும் நீங்க படிச்சீங்கன்னா ஆமென் சொல்லுங்களா? துதிக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டத்தை எழுப்புனாங்க, ஜெபிக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டத்தை எழுப்புனாங்க. ஆமென். தேவனுடைய காரியத்துல காவல் காக்க ஒரு கூட்டத்தை எழுப்புனாங்க. ஆமென் சொல்லுங்களா? அல்லேலூயா சொல்லுங்களா? பாருங்க, நம்ம சாலமுடைய நாட்கள்ல 2 நாளாகும் 9:23 சாலமனுடைய சோத்திரம் 22 பூமியில் சகல ராஜாக்களும் பார்க்கிலும் ராஜாவாகிய சாலமன் ஐஸ்வர்யத்திலையும் ஞானத்திலையும் சிறந்தவனா இருந்தான். ஏன்? அவங்க அப்பா அவங்க பையன் தேவனை துதிக்கிறதுல ஜெபிக்கிறதுல அவங்க மட்டும் துதிக்கல, அவங்க ஒரு கூட்டத்தையும் எழுப்பினாங்க. நம்மளுக்கு கூட கர்த்தர் அந்த கிருபை தரணும். அபிஷேகன்றது எதுவோ அந்நிய பாஷை பேசுறது அல்ல. நீ துதிப்பியா மற்றவங்களை துதிக்க வைக்கணும், நீ பாடுறியா மற்றவங்களை பாட வைக்கணும். அதுதான் அபிஷேகம். அபிஷேகம் எனக்கு வேணும்பா, ஏசப்பா எனக்கு வேணும்பா. சொல்லுங்க, கடைசி கால அபிஷேகம் எனக்கு வேணும்பா, ஏசப்பா எனக்கு வேணும்பா. சொல்லுங்க, எல்லாம் எழுந்து நில்லுங்க. இது ஒரு பிரார்த்தனையா பண்ணுங்களா? கடைசி கால அபிஷேகம் எனக்கு வேணும்பா, ஏசப்பா எனக்கு வேணும்பா. உன் இருதயத்துக்கு ஏத்தவன நான் காணணும்பா, உன் இருதயத்துக்கு ஏத்தவன நான் காணணும்பா. பின்மாரி அபிஷேகம் எனக்கு வேணும்பா, பின்மாரி அபிஷேகம் எனக்கு வேணும்பா. உனக்கு சித்தமானதெல்லாம் நான் செய்யணும்பா, உனக்கு சித்தமானதெல்லாம் நான் செய்யணும்பா. கடைசி கால அபிஷேகம் எனக்கு வேணும்பா, நான் செய்யணும்பா. உனக்கு சித்தமானதெல்லாம் பின்மாரி அபிஷேகம் எனக்கு வேணும்பா, பின்மாரி அபிஷேகம் எனக்கு வேணும்பா. உனக்கு சித்தமானதெல்லாம் நான் செய்யணும்பா. இறங்கட்டும். பின்மாரி அபிஷேகம் எனக்கு வேணும்பா, பின்மாரி அபிஷேகம் எனக்கு வேணும். பின்மாரி
பின்மாரின் அபிஷேகம் எனக்கு வேணம்பா, பின்மாரின் அபிஷேகம் எனக்கு வேணம்பா. உமக்கு சித்தமானதெல்லாம் நான் செய்யணும்பா, உமக்கு சித்தமானதெல்லாம் நான் செய்யணும்பா. கடைசி கால அபிஷேகம் எனக்கு வேணம்பா, ஏசப்பா எனக்கு வேணும்பா. உனக்கு கடைசி அபிஷேகம் எனக்கு சித்தமானதெல்லாம் நான் செய்யணும்பா, உனக்கு சித்தமானதெல்லாம் நான் செய்யணும்பா. பின்மாரின் அபிஷேகம் எனக்கு வேணம்பா, பின்மாரின் அபிஷேகம் எனக்கு வேணம்பா. உமக்கு சித்தமானதெல்லாம் நான் செய்யணும்பா. வேணும்பா ஏசப்பா எனக்கு வேணும்பா. உனக்கு சித்தமானதெல்லாம் நான் செய்யணும்பா, உனக்கு சித்தமானதெல்லாம் நான் செய்யணும்பா. பின்மாரி அபிஷேகம் எனக்கு வேணும்பா, பின்மாரி அபிஷேகம் எனக்கு வேணும்பா. சிம்சோன் மேல இறங்கின ஆவி எனக்கு வேணும்பா, ஏசப்பா எனக்கு வேணும்பா. சிம்சோன் மேல இறங்கின ஆவி எனக்கு வேணும், ஏசப்பா எனக்கு வேணும்பா. சிங்கத்தை ரெண்டானா கீச்சு போடணும்பா, சிங்கத்தை பின்மாரி அபிஷேகம் எனக்கு வேணும்பா, பின்மாரி அபிஷேகம் எனக்கு வேணும்பா. நான் செய்யணும்பா. ஆமென். நல்ல கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சபா பாபா 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 லரபா. கடைசி கால அபிஷேகம் எனக்கு வேணும். ஆமா, நல்ல ஆவில ரபா பாபா பாபா லரபா பாபா ல எல்லா ஆவில சொல்லுங்க. தாவீது மேல வைத்த அபிஷேகம் எனக்கு தேவை, யெகோவா மேல வைத்த அபிஷேகம் எனக்கு தேவை. ஓ, சாலமன் மேல இறங்கின அந்த நானும் அந்த ஐஸ்வர்யம் அந்த அபிஷேகம் எனக்கு தேவை. கடைசி கால அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அது பொழிந்திடுமே, ஆவியால் நிரப்பிடுமே. சொல்லுங்க சொல்லுங்க. பின்மாரி அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமா பொழிந்திடுமே, ஆவியால் நிரப்பிடுமே. அக்கினியாய் இறங்கணுமே, அக்னி நாவாக மரணமே, வேறு காற்றாக வீசணுமே, ஜீவ நதியாக பாயணுமே. அக்கினியாய் இறங்கணுமே, அக்னி நாவாக மரணமே, வேறு காற்றாக வீசணுமே, ஜீவ நதியாக பாயணுமே. கருமே ஜப வேளையில் ஒரு கையளவு மேக காண்கிறேன், ஆகாம் உணர்கிறவே அக்னி மழையாக கருமே ஜப வேளையில் ஒரு கையளவு மேக காண்கிறேன், ஆகாம் உணர்கிறவே அக்னி மழையாக பொழிந்திடுமே.
சொல்லு. அக்கினியா இறங்க கேளு கேளு. மாவாக அமரணும் என் மேல இறங்கணும். அதாக அக்கினி மதிலா இறங்கி வரும். அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி மதிலா இறங்கி வரும். அபிஷேகம் தந்து வழி நடத்தும். எலியாவின் ஜபத்துக்கு இறங்கி வந்தீரே. அக்கினியா எலியாவின் ஜபத்துக்கு இறங்கி வந்தீரே. அக்கினியா இருந்த அனைத்தையும் சுட்டரித்தீரே. இருந்த அனைத்தையும் சுட்டரித்தீரே. எங்களின் குற்றங்களை எங்களின் குற்றங்களை கேளு கேளு கேளு. அக்கினி மதிலா இறங்கி வரும். கர்த்தாவே கொடுத்த அந்த காணிக்க கொடுத்த தரிசன பாவத்தை கர்த்தரை ஆசீர்வதிங்க. இந்த காலையில் எங்களோட நீங்கள் இடைப்பட்டு இருக்கிறீங்க. எங்களுக்கு உண்மையாகவே எரேமியா நாட்களில் எரேமியா சொன்ன வார்த்தை அந்த ராஜா கேட்காத போனதுனால அந்த அப்பா இஸ்ரேல் நாடே அழிஞ்சு போச்சு. ஆனால் அங்கே பாபிலோனா ராஜா தானியேல் சொன்னதை கேட்டதுனால அந்த பாபிலோனா முழுவதும் பெரிய ஆசீர்வாதமாக வைத்த தேவன் நீங்கள். நாங்கள் கூட இந்த ஆராதனையில் வரும்போது எங்கள் கடை ஆசீர்வாதத்தை பற்றியும் பேசலாம். நாங்கள் தப்பான காரியத்தில் சிலது சிக்கியிருந்தாலும் இங்கே பேசுகிற பேச்சு தான் கடினமாக எங்களை மாற்றுறதுக்காகவும் பேசலாம். அதை நாங்கள் ஜீர்ணிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுக்கு நல்லதாக வந்தால் ஏற்றுக்குவோம். உனக்கு பிடிக்காததை சொன்னால் ஏற்றுக்காத போகிறதும் வேணாப்பா வேணாம். இது உங்கள் இடம். உங்கள் ரத்தத்தினால எங்களை மீட்டிங்க. நாங்கள் சர்ச்சையை உரிமை பாராட்ட எங்களுக்கு தகுதி இல்லை. இந்த ஜனங்களை நீங்கள் கொடுத்தீங்க. ஒவ்வொருத்தரையும் பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்க அதுக்கு தான் இந்த ஆராதனை எங்களுக்கு கொடுத்துருப்பீங்க. எங்கள் சபைக்கு வர ஒவ்வொருத்தரும் நரகம் போக கூடாது. எல்லாரும் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும். உதவி செய்யுங்க. வந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்து முழுமே பரிசுத்தம். ஆத்துமாவை கர்த்தரை சோத்து கர்த்தர் செய்த சகலம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சகல பரிசுத்தனோடு கர்த்தருடைய வருகை இருப்பதாக ஆமென்.